மெர்சல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தமிழ் பிரியன். நம்ம ஏற்கனவே இந்த சிஜேபி பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் அதில் சில அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் அவங்களோட மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று வச்சுருக்காங்க. யாரெல்லாம் இதில் எலிஜிபிள், இதில் கேண்டிடேட் இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் இஃப் ஸோ நாளைக்கு நாங்கள் பவருக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் சிலர் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தா மூத்த பத்திரிகையாளர் சிலர் சேகர் குப்தா என்ன சொல்லியிருக்காரு, எமர்ஜென்சி டைமில் இருந்த மாதிரியே சில ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இப்போ வர மாதிரி எனக்கு படுது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுடன் இருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் திரு யோகேஷ் அவர்கள். வணக்கம் யோகேஷ் அவர்கள். வணக்கம். இப்போ நம்ம ஏற்கனவே போன முறை சிஜேபி பற்றி பேசினோம். இப்போ அவங்களோட மெயின் அதாவது அவங்கள தூண்டது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜட்ஜோட இன்சல்ட், காக்ரோச் அப்படின்னு சொல்றாரு. ஈவன் தோ ஜட்ஜ் அடுத்த நாள் இல்லைப்பா, நான் அந்த படித்தவங்களை நான் சொல்ல வரல, இந்த சோகால் இந்த பாதியிலே விட்டு போனவங்க இந்த மாதிரி ஆளுங்களை தான் நான் சொன்னேன்னு சொன்னாலும் இது ஒரு பெரிய வேவா இதை கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? உண்மையாலுமே அவ்வளோ மக்கள் மீன் அந்த யங் யூத் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்களா? நீங்க சொல்றது உண்மை. இதுக்கான பல காரணங்கள் பின்னாடி இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க இளைஞர்கள், அதுதான் உண்மை. ஸோ இது பார்க்கணும், டேட்டா வச்சு பார்க்கணும்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் மார்ச் 2026 கவர்மெண்ட் டேட்டா அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் 15 to 29 இயர்ஸ் அவங்க அந்த செக்மெண்ட்டுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா 15.2%. கவர்மெண்ட் டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்க டேட்டா. இதுல மென்னு பாத்தீங்கன்னா 14.3%. அதாவது 6ல் 1 இளைஞர்கள் இந்த ஏஜ் குரூப் 15ல இருந்து 29 இருக்கிற ஏஜ் குரூப்புக்கு ஆண்கள் பாத்தீங்கன்னா 1ல் 7 பேருக்கும், பெண்கள் பாத்தீங்கன்னா 17.7%. 6ல் ஒருத்தருக்கும் வேலை இல்லை அப்படின்றது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்க டேட்டா. அப்புறம் பிபிசியில அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியோட ஒரு ஸ்டடி, ரிசர்ச் பேப்பரோ ஸ்டடியோ அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா 26.3 கோடி பேர், அதாவது இதே சேம் ஏஜ் குரூப் 15 to 29ல 26.3 கோடி பேர் எஜுகேஷன் முடிச்சுட்டு வேலைக்கு போகின்ற ஏஜ்ல இருக்கிற குரூப், வேலைக்கு போகின்ற ஏஜ் குரூப்ல இருக்கணும். இந்த ஏஜ் குரூப் 15 to 29 அவங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க, 15 to 25 அப்புறம் 25 to 29. இந்த 15 to 25 ஏஜ் குரூப்ல இருக்க கிராஜுவேட்ஸ்ல 40% மெம்பர்ஸ் அன்எம்ப்ளாய்ட், 40%. அடுத்த ஏஜ் குரூப் 25 to 29ல பாத்தீங்கன்னா 20% அன்எம்ப்ளாய்ட். 40% அதிகம் தானே? இதுல இன்னமும் பிரச்சனைக்குரியது என்னன்னா, இன்னொரு டேட்டா பாயிண்ட் அவங்க சொல்றது என்னன்னா, இது கிராஜுவேட்ஸோட இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பாத்தீங்கன்னா நல்லா படிக்காதவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட்டை விட ஜாஸ்தியா இருக்குது அப்படின்றது அவங்க நோட் பண்றாங்க. அதாவது பிபிசி கோட் பண்ணது, இந்த ஸ்டடியை கோட் பண்ணது. சோ இப்போ ரஃப்லி இந்த 26.3 கோடி பேரை இவங்க 30% 20% வச்சுக்க, ரஃபா அக்ராஸ் த போர்ட் 30% நம்ம வச்சுக்கிட்டோம்னா 7.8 கோடிக்கும் மேல, சோ 8 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வச்சுக்கிட்டோம்னா 8 கோடி பேர் வேலை இல்லாம இருக்காங்க. இது 8 கோடி பேரும் அவங்க வீட்டுல சிங்கிள் சைல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்னும் 2 பேரண்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா 8 2 16 16 பிளஸ் 8 திரும்பி ஆட் பண்ண 24 கோடி பேர் இது இம்பாக்ட் இருக்கு. ஓகே, ஒரு இளைஞனுக்கு வேலை இல்லைன்றது அவங்க அப்பா அம்மாவும் சேர்த்து அவங்களையும் அதை அஃபெக்ட் பண்ண, மென்டலியோ பினான்சியலியோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 24 கோடி பேர் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆப்வியஸ்லி எல்லாரும் ஒரே ஃபேமிலியில ஒருத்தர் கிடையாது, 2 பேர் இருக்காங்க. பட் சும்மா ஹையஸ்டா பார்த்தோன்னா 24 கோடி பேருக்கு இது இம்பாக்ட் வருது. சோ இது ஒரு பிரச்சனை, வேலை இல்ல. அப்புறம் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், அது எப்போ ரிப்போர்ட்டே ஆகுறது கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் வரைக்கும் தான் வரும், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் வராது. அது நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். பட் அன்எம்ப்ளாய்மெண்ட்லயே இந்த தூரத்துக்கு வந்துடாது. இளைஞர்கள் என்ற குரூப் 15 to 29 ஏஜ் குரூப்ல இவ்வளவு பிரச்சனை. அப்புறம் நீட் 2026 பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரீ எக்ஸாம் நடக்க போது அதை தொடர்ந்து 3 பேரோ 4 பேரோ சூசைடும் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த நீட் எழுத போறவங்க மெரிட்ன்ற கேட்டகரி மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெரிட்ல எழுதி பாஸ் பண்ணி செலக்ட் ஆகிற பசங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கிளாஸ் இல்ல அவங்கவுங்க ஸ்கூல்லேயே டாப்பர்ஸ், ஃபர்ஸ்ட் 10ல முடிச்சவங்களா இருப்பாங்க. அதாவது என்ன சொல்ற, எக்கானமிக்கலி குட் அப்படின்னு இருக்கவங்க, மீன் வெல்த்ஃபுல் பீப்புள் நீட்டை எப்படி அட்டன் பண்ணாங்க, ஆப்வியஸ்லி அவங்க கோச்சிங் சென்டர் போயிட்டு அவங்க தப்பிச்சுட்டு போயிடுறாங்க.
பாதிக்கப்படுறது எல்லாமே அந்த அந்த அண்டர் பிரிவிலேஜ் பீப்புளா தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோ இது அப்போ நல்லா ஒரு பள்ளியிலயும் நல்லா படிக்கிற மாணவர்கள், பெரும்பாலும் நல்லா படிக்கிற மாணவர்கள், அதுல ஒரு சைடு வந்து சிஏஓ இல்ல இன்ஜினியரிங் போவாங்க, இன்னும் ஒரு 1/3 1/2 வந்து நீட்டு டாக்டர் சைடு போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப பிரச்சனை 2024லயும் வந்து பேப்பர் லீக் ஆச்சு, இப்ப 2026ல லீக் ஆயிருக்கு. ஏதோ சொல்றாங்க, என்கொயரி பண்றோம், இதை மாத்திரம் அதை மாத்திரம். பட் அவங்க they don't touch that person. யாரு எஜுகேஷன் மினிஸ்டர் பக்கம் போல. ஒரு நிமிஷம். இப்போ ஆக்சுவலி இப்போ சிஜேபி வந்து அவங்க சோகால் பார்ட்டி மாதிரி ஒன்று, அவங்க அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு போகும்போது ஒரு 4 பாயிண்ட் சொல்றாங்க. அன்எம்ப்ளாய்ட், ப்ரொஃபஷனலி லேசி, கிரானிக்கலி ஆன்லைன், கேன் ரேண்ட் வித் ப்ரிசிஷன் அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் சொல்றாங்க. இதுல வந்து நமக்கு நீட்டெல்லாம் வரமா தெரியல. அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து தே ஷுட் பி ஆன்லைன், தே ஷுட் பி லேசி, ப்ரொஃபஷனலி லேசி அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இது கிடைக்கல. மூணாவது வந்து அன்எம்ப்ளாய்ட் டைரக்டா சொல்றாங்க. இல்ல சோ அது வந்து அவரு தெளிவா சொல்லிட்டாரு, இது சட்டாரிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னு. அந்த சிஜேபி இது வரைக்கும் இருக்குதுன்ற சட்டாரிக்கல் மூவ்மெண்ட், அது பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா எடுத்துன்னு போறன்ற இன்டென்ஷன் அவருக்கு இருக்கு. அது ஏன் வந்ததுன்னா சீஃப் ஜஸ்டிஸோட அந்த கமெண்ட் வருது இல்லைங்களா, அதுல என்ன சொல்றாரு, நிறைய பேருக்கு வேலையே கிடைக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னதுனால, சோ அவங்க எல்லாம் லேசின்ற அர்த்தத்துல சொல்லி இருப்பாரோன்னு எடுத்து வச்சிருக்காங்க. பட் அது வந்து நிறைய விளக்கம் இருக்கும். எவ்ரிபடி இஸ் ஓபன் ஃபைனலி ஃபார் திஸ், இந்த சேஞ்சுக்கலான்றது தான் வரும். பட் இது சட்டாரிக்கல் மூவ்மெண்ட் தான். சோ அதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. அதுக்கு எவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்குன்றத பொறுத்து அது எப்படி பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா போவோன்றதுதான். சோ டிராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட்லின்ற மாதிரி ஏதோ போட்டுட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு இத வந்து இப்ப பண்றதுக்கு ஆன்லைன்ல இருக்கிற மக்கள் வேணும், அதுதான் ஈஸியா பண்ண முடியுன்றதுனால அது கேக்குறாங்க. சோ கோயிங் பேக், அந்த நீட் எக்ஸாம் என்ன ஆச்சு, 24ல ஆச்சு. இப்போ நியூஸ் லாண்ட்ரி அந்த 24ல நீட் பேப்பர் லீக் ஆன போது அதுக்கு முன்னாடி 10 வருஷம் 2014ல இருந்து 2024 வரைக்கும் 89 பேப்பர் லீக் ஆயிருக்கு. அந்த 10 வருஷம் மட்டும் 89 பேப்பர் லீக் ஆயிருக்கு. அது இம்பாக்ட் பண்ணது 6.5 கோடி பேர் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்களை இம்பாக்ட் பண்ணிருக்கு. இதெல்லாம் இளைஞர்கள். இதுக்குள்ள அவங்க வந்து ஒரு உட்பிரிவு சொல்றாங்க. இதுல 21 எக்ஸாமுக்கு லீக் ஆன பேப்பருங்க வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சம்பந்தமான பேப்பர்ஸ், 41 வந்து என்டிஏ பிஜேபி அண்ட் அலையன்சஸ் ரூல் பண்ற ஸ்டேட்ஸ் இல்லைன்னா அதோட யூனியன் டெரிட்டரிஸ்ல. சோ 89 பேப்பர் லீக் ஆயிருக்கு. சோ இப்போ ஒண்ணு படிச்சா வேலை இல்லைன்றது ஒரு பிரச்சனை இளைஞர்களுக்கு. ஆனா அதுலயே கிரீம் ஆஃப் கிரீம் எந்த எஜுகேஷன் சூஸ் பண்ணணுமோ அதுல போய் சேர்றதுலயே இப்ப பிரச்சனை. எக்ஸாம் வந்து நல்லா கஷ்டப்பட்டு கடனை வாங்கி சேர்த்து கோச்சிங் சென்டர் போய் சேர்ந்து படிக்கிறது ஒரு விதம், இல்ல அந்த வசதியெல்லாம் இல்லாம எப்படியோ முட்டி மோதி படிச்சு ஃபைனலா அந்த எக்ஸாம போய் எழுதி ஓகே ரிசல்ட் வரும், இப்ப நம்ம காலேஜ்ல போய் சேரலான்னு இருக்கும் போது ஒரு இடி மாதிரி, இல்ல பேப்பர் லீக் ஆயிடுச்சு, எங்கேயோ ஒரு 4 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனால எல்லா எக்ஸாமும் கேன்சல், நீங்க திரும்பி எழுதுங்க, இன்னும் 6 மாசம் படிக்கலாம், 10 மாசம் படிக்கணும், ஏதோ ஒரு நம்பர். சோ இன்னும் கஷ்டப்படணுன்ற மாதிரி இது ஒண்ணு இருக்கு. இது இளைஞர்கள் மட்டுமே பாதிக்கிறது. பட் லார்ஜர் எக்கானமியை நீங்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன், கன்சியூமர் பிரைஸ் இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்லயே தான் இருக்கு. அதை பத்தி பல தடவை எல்லாரும் கேள்வி, என்னதான் அந்த பேஸ்கெட்ல இருக்கு, மக்களுக்கு வந்து ஜாஸ்தி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இந்த சிபிஐ வந்து எப்பயுமே ஏறவே மாட்டேங்க, அதை ரிஃப்ளெக்டே பண்ண மாட்டேங்க. பெரிய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய தடவை. எல்லா கவர்மெண்ட்டும் மாத்தியும் இருக்கு, அந்த பேஸ்கெட்டை மாத்தியும் இருக்காங்க. சோ பட் காரணம் வந்து நான் ஃபார்முலாவை மாத்திட்டேன்னா உங்களுக்கு வேல்யூ மாறாது இல்ல. சோ ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா பிப்ரவரியில 2.2, அதாவது இந்த ஈரான் வார் ஆரம்பிக்கும் போது 2.26 இருந்தது, மார்ச்ல 3.88 ஆயிடுச்சு, ஏப்ரல்ல 8.3, 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு பிப்ரவரி டு ஏப்ரல். இதுல ஃபியூவல் அண்ட் பவர் ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன் மட்டுமே 24.71%, அதாவது 1/4 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 3 மாசத்துல. இது வந்து நீங்க இல்ல, அதுக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் காரணம் இல்ல சார். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் குளோபல் அன்சர்டனிட்டி. அதுக்கு நம்ம பிளான் பண்ண வேண்டிய விதத்துல பண்ணலையா அப்படின்றது, நம்ம கரன்சி வீக் ஆனது, இது எல்லாமே இருக்கு. சோ கரன்சியும் வந்து 100 தொட்டுடுமான்னு இருக்கு. கரன்சி வீக் ஆகுறது ஓகே, பட் அதே சமயத்துல நம்ம வந்து குளோபல் அன்சர்டனிட்டியை நம்ம விட்டுட்டு பேசவே முடியாது. அதை வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணிருக்காங்க மாதிரி தான் எனக்கு படுது. ஷூர், நம்ம அந்த டேட்டா, சோ இது எல்லா டேட்டாவும் பாத்துருவோம். சோ நம்ம ஃபைனலா வருவோம். சோ கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர் வந்து 3 மாசத்துல 1303 ரூபாய் ஏத்தி இருக்காங்க.
சோ 67% மார்ச்ல இருந்த பிரைஸுக்கும் மேக்கும் வந்து 67%. இது எல்லாமே வந்து கம்பெனிங்க சைடு ஹோட்டலுங்க சைடு இருக்கு. பட் அது பாஸ் ஆன் டு கன்சியூமர். இன்னும் ஒரு மாசம் லேக்லயோ 2 மாசம் லேக்லயோ வந்துரும். சோ இப்போ இந்த இந்தியா ஒரு நல்ல பெரிய எக்கானமியா வரும்ன்றதே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த கான்வர்சேஷன் 2003 வருஷம் கோல்ட்மேன் சாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல ஒரு ரிப்போர்ட் எழுதுறாங்க. இந்தியா வம்சவழிஸ் இந்த ரூபா புருஷோத்தமன் வந்து அதுக்கு லீட் ரிசர்ச்சர் லீட் ஆத்தர்னு சொல்லலாம். ட்ரீமிங் வித் பிரிக்ஸ் 2050 வருஷத்துக்குள்ள பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 எக்கானமிகளை வந்து G6 கண்ட்ரிஸை விட பெரிய எக்கானமிங்களா வந்துரும் அப்படின்றதுதான் அவங்களோட அதோட ஃபைண்டிங். அது அப்புறம் இந்த அப்டேட் பண்ண ரிப்போர்ட்ல வந்து 2039 ஆயிடும்னு சொல்லுன்ற அளவுக்கு அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. பட் அதுல அவங்க சொல்றது என்னன்னா, ஒண்ணு 2030 வரைக்கும் தான் இந்தியாவோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பீக்கு போகும். 2030க்கு அப்புறம் அது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்ப நம்ம இருக்கிற 2026ல இருந்து இன்னும் 4 வருஷத்துல பீக் ஆயிடும், அதுக்கப்புறம் குறைய. ஸோ இதுக்குள்ள ஒன் ரிஸ்க் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாரும் வந்து நல்லா படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும், இல்லைன்னா சோசியல் அன்ரெஸ்ட் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் இளைஞர்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம். அப்படியே தொடர்ச்சியா நிறைய பிரச்சனைகள் வருது கண்ட்ரில. சோ இப்ப நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, சோ இந்த பிரச்சனையை அவங்க தாங்குவாங்களா இல்லையானா, தொடர்ச்சியா பொருளாதார ரீதியா இளைஞர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துனே இருக்கும்போது எப்படி தாங்குவாங்க? திருக்குறளே இருக்கு, பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுந்து மயில் இறகே ஆனாலும் அதை வந்து நீங்க அளவுக்கு அதிகமா ஏத்திட்டீங்க, அச்சு முறிஞ்சிரும் அப்படின்றதுதான்.